முத்துலட்சுமி அக்கா நிகழ்வுக்கு உருவாக்கிய தமிழகத்தின் தலைமகன் தங்கத்தளபதி தமிழகத்திற்கு தலைவர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி கழகத்திற்காக இரவும் பகலும் பாராமல் அவரால் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களின் குடும்பத் தலைவர் கழகத்தின் பொதுச்செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மிக குறுகிய நேரத்தில் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாநகர செயலாளர் இந்த கூட்டத்திற்கான பர்மிஷன் வாங்குறதுக்காக ஒரு நாள் முழுவதும் காவல்துறை இருந்திருக்கிறது. அதை தாண்டி இந்த இடத்துல மக்களான நீங்கள் எல்லாருமே சாட்சி, அனைத்து கூட்டங்களுக்கும் ஸ்டேஜ் போட்டுதான் நடத்தியிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நமது கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்று இரவு ஒரு ஸ்டேஜ் போட விடாம அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறாங்க. இதற்கு என்ன காரணம்? மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்டேஜ் தேவையில்லை. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் தளபதியோட சொந்தங்கள், அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், மாமா, அக்கா எல்லாரும் இருக்காங்க. போராடுவோம். ஆனா மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சில சலுகைகளை கொடுக்குறீங்க. ஆனா தமிழக வெற்றிக்காரர்கள் எதுக்கு போய் நின்னாலும், ஒரு போர்டுக்கு போய் கேட்டாலும் சரி, ஒரு கோடி ஒன்று கேட்டாலும் சரி, எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. இது தெரியல நீங்க பயப்படுறதுக்கு காரணம். இன்னைக்கு எல்லா கிளை செயலாளர்களும் மிரட்டப்படுறாங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்தந்த ஏரியா கவுன்சிலர்களை வச்சு நீ போகக்கூடாது, அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சு மிரட்டப்படுறாங்க. எனக்கு கட்சியோட தொண்டர்கள். இதையை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ரொம்ப புதுமையா சில விஷயங்களை செய்வாங்க. ஒரு 10 பேர்த்த கூட்டு போவாங்க, மாற்று கட்சியில கூட்டு போய் தாவேக்கால இருந்து கிளை செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இணைங்க அப்படின்னு பேப்பர்ல வரும். இது அப்பட்டமான பொய்யை உங்களுக்கு வெளியேறதுக்கு எப்படி மனசாட்சி வருது? நீங்க இதுவரைக்கும் நீங்க தாவேக்கால இருந்து இணைந்தாரு பேப்பர்ல விளம்பரம் அரசு கொடுத்துங்க. அவர்கள் தாவேக்கால இருந்தாங்க, உங்களுக்கு சாட்சி இருக்கா? அவர் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் சாட்சி இருக்கா? திமுக மாநில அரசு செய்யக்கூடிய வேலைகள் தான். கிளை செயலாளர் இருக்கட்டும், அடிப்படை தொண்டனா இருக்கட்டும், விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிர்வாகிகள் எங்க கிட்ட கிடையாது. விலைக்கு போகக்கூடிய தொண்டர்கள் எங்க கிட்ட கிடையாது. நீங்களா ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் தர்றேன், ஹாட் பாக்ஸ் தர்றேன், அரிசி தர்றேன், பருப்பு தர்றேன்னு ஒரு 100 பேர்த்து நிக்க வச்சுக்கிறது. நிக்க வச்சு ஒரு சாலையை போட்டு கட்சியில் இணைஞ்சாருன்றது அது மாற்று கட்சி கூட கிடையாது. அது தாவேக்கலாம். நம்ம கூட ஒரு மாற்று கட்சி நம்ம ஒரு தோராயமா நம்ம சொல்றோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க தாவேக்கு இருந்தாங்க, நம்ம கூட்டமா வர்றாங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஆசை, தாவேக்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆசை வச்சுக்கோங்க. ஆனா உண்மையான தாவேக்க தொண்டர்கிட்ட சேரவே கிடையாது. நீங்க வேலை கொடுத்து வாங்க முடியாது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மழை பெய்ஞ்சிச்சு. இதே வெள்ளவனார் கோயில் மந்தகரியம்மன் கோயில் சந்துக்குள்ள அவ்வளவு தண்ணி, அவ்வளவு சாக்கடை. ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்ச மழைக்கு உடனே நம்ம கழக தோழர்கள் அதை போட்டோ எடுத்து
போயிட்டாரு. யாருக்கு போய் நாங்க தகவல் சொல்றது? ஒரு மக்கள் குறைய கேட்கறதுக்கு மாநகராட்சி அலுவலகத்தில் ஆளே கிடையாதா? நாங்க மனு கொண்டு போறோம். இதே ஸ்டேஜில் நிக்கிற நிர்வாகி இணைய உரிமை நாங்க மனு கொண்டு போறோம். சொல்றாங்க கவுன்சிலர் அங்க போயிட்டாருங்க, கவுன்சிலர் இங்க போயிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு போக இங்கிட்டு போக மனு வாங்க கூட ரெடி ஆள் இல்லைங்க. 6 மணி நேரத்துக்கு மேல நாங்க நிறுத்தப்பட்டது. அப்புறம் அலுவலர் ஒருத்தர் வந்து கவுன்சிலர் அடுத்த அலுவலர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க கிட்ட போய் கொடுங்க சொல்லி லாஸ்ட் வரைக்கும் எங்களை கவுன்சிலர் சந்திக்க விடாம செஞ்சாங்க. நாங்க போய் மனுவை கொடுக்கிறோம், போட்டோ ஆதாரத்தோட போய் கொடுக்கிறோம். வாங்கி பார்த்துட்டு சார் அனுப்பிச்சு விடுறோம் சார், அவ்வளவுதான். அதுக்கு பதில் அவ்வளவுதான். நாங்க 2 நாளா பார்த்தோம், அந்த சேரி சகிதி அப்படியே தான் இருந்துச்சு. இதுக்கு மேல கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற அநியாயத்தை தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. இன்னைக்கு இங்க ஒட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போட்டோவும் நீங்க பாருங்க. அனைத்து வார்டுகளிலுமே ரோடு பிரச்சனை, ரோடு அவ்வளவு கேவலமா இருக்கு. இன்னைக்கு யாராவது அங்க மேயரோ அமைச்சரோ அரசாங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகி வர்றாங்கன்னா அது மேற்கூசா ஒரு ரோடு போடுறது, அது ஒரு வாரத்துக்கு கூட தாங்காது. விட்டு விட்டா பஞ்சர் ஓட்டுறது. நீங்கள் வருவதற்காக மட்டுமே நீங்கள் ரோடுகளும் தேவைகளும் செய்து கொண்டிருக்கிறீங்க. மக்களுக்காக என்ன செய்றீங்க நீங்க? இன்னைக்கு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த 3 பொங்கல் எங்க போனீங்க? இன்னைக்கு ஹாட் பாக்ஸ் கொடுக்குறீங்க வீடு வீடா போய். இத்தனை வருஷமா உங்களுக்கு மக்கள் தெரியலையா? இத்தனை வருஷமா உங்களுக்கு மக்கள் தெரியலையா? அனைத்து வார்டுலையும் நீங்க பாத்தீங்கன்னா கழிப்பறைகள். இன்னைக்கு வார்டு எடுத்துக்கங்க, வார்டுல 28 வார்டுல 29 வார்டுல ஆண்கள் கழிப்பறை வசதி இல்லாம இன்னைக்கும் ரோட்லயும் காட்டிலையும் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு சாட்சி வேணுமா மாநகராட்சிக்கு? இதை தெரிஞ்சவங்க 28 வார்டுல இருந்த பாத்ரூம் இடிச்சுட்டாங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்காக இருந்த பாத்ரூம் இடிச்சுட்டாங்க. ஆண்களுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்ப பெண்களுக்கு போறதுக்கு பாத்ரூம் கட்டி பாத்ரூம் இல்ல. அப்போ மக்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், இன்னைக்கு இப்படி ஒரு டிஜிட்டல் உலகத்துல இப்படி ஒரு மாநகராட்சி பேர் வச்சிருக்க மாநகராட்சியில மாநகரத்துக்கு சென்று உள்ள 28 29 வார்டுக்கு எனக்கு இருக்கிற வார்டுல ஒரு ஆண்களும் பெண்களும் ஒரு கழிப்பிட போட முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறதா இந்த மாநகராட்சி. என் வீட்டுல எடுத்துக்கங்க, என் வீடு நான் என்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆனனும் அன்னைக்கு என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி குப்பையை கொட்டுறது. அதுக்கு முன்னாடி மெயின் ரோட்ல பெரிய டப்பா வச்சு கொட்டிட்டு இருந்த அந்த குப்பை மேடு இன்னைக்கு என் வீட்டு சந்துக்குள்ள குப்பை கொட்டுறான். என்ன காரணம்? இது இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் இது ஒரு பிள்ளையார் சொல்லிதான். இன்னைக்கு நான் மாநகராட்சிக்கு சொல்லுகிறேன், ஆளும் கட்சிக்கு சொல்லுகிறேன், மக்களுக்கான தேவைகள் இனி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலம் ஆக்குவோம். தளபதியை ஆக்குவோம், தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோம், தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோம். இதை உறுதியாக ஏற்று நம்மளுடைய வாரிசுயாளர் கட்சியில் அனைவரும் இனி வரும் காலங்களில் வார்டு வார்டாக சென்று மக்களுக்கான குறைகளை கேட்டு மக்களுக்கான சேவைகளை செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். கீழே இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோ என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள், பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னு சொன்ன ஆதியோடு திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா
பகுத்தறிவு தலைவரின் தந்தை பெரியாரையும், பார்வைக்கும் திருவள்ளுவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட வழியா நான் வரேன். ஆர்ப்பாட்டம் 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 தாவேகாவின் ஆர்ப்பாட்டம் தாவேகாவின் ஆர்ப்பாட்டம் 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 தாவேகாவின் ஆர்ப்பாட்டம் தாவேகாவின் ஆர்ப்பாட்டம் நெருக்கடி 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 சாலை எங்கும் நெருக்கடி சாலை எங்கும் நெருக்கடி வீசுதே 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 சாக்கடை எல்லாம் துர்நாற்றம் வீசுதே சாக்கடை எல்லாம் துர்நாற்றம் வீசுதே பறக்குதையா 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 ஊரெல்லாம் கொசு பறக்குதையா ஊரெல்லாம் கொசு பறக்குதையா முடியலையே 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 கொசு கரியை தாங்க முடியலையே கொசு கரியை தாங்க முடியலையே அடிக்கலையா 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 தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு கொசு மருந்து அடிக்கலையா கொசு மருந்து அடிக்கலையா ஆர்ப்பாட்டம் 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 மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மாநகராட்சியை 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 எங்கே போனாய் எங்கே போனாய் எங்கே போனாய் எங்கே போனாய் ஆர்ப்பாட்டம் 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 தாவேகாவின் ஆர்ப்பாட்டம் தாவேகாவின் ஆர்ப்பாட்டம். இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரே நாளில் கலந்து கொண்ட அனைத்து ஒன்றிய நகர சார்பணி நிர்வாகிகளுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் கிளைக்கழக செயலாளர்களுக்கும் பூத் நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநகரத்தின் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் கடன் காண்போம் தகவலே சிம்மாசனத்தில் அமைப்பது கூட விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.